சாய் ஸ்ரீனிவாசன், திருவேற்காட்டை பகுதியை சேர்ந்தவன். இவன் வந்து ஐடியில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறான். இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், தண்ணி போட்டுட்டோ ஏதோ ஒரு இதில் வந்து வண்டியை கொண்டு போய் சென்னை வானரகம் சிக்னலுக்கு பக்கத்தில் மோதிட்டான். மோதிட்டு 2 பேர் அதில் அவுட்டு, 15 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, மந்திரத்தை ஓதுறான். மென்டல் மாதிரி எல்லாம் ஆக்ஷனு. அது கவனிங்க, மந்திரம் ஓதுறது மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணுறான். இது வந்து அவங்க அம்மா வந்து அங்கேருந்து வந்து, நான் வந்து பணம் தரேன், 5 லட்சம் தரேன், அது பாருங்கள், நான் 5 லட்சம் தரேன், என் பையனை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லோரும் நாங்கள் காசு வசூல் பண்ணி 5 லட்சம் நாங்கள் கொடுக்குறோம், உன் பையனை விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. அது பாருங்கள், போலீஸ்கிட்ட போய் எப்படி இப்போ பிஹேவ் பண்ணுறான்னு பாருங்கள். இவன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவனா இவன். இந்த பாருங்க, நடிக்கிறான். இவ்வளோக்கும் இவன் வந்து எங்கே வேலை செய்கிறான், ஐடியில் வேலை செஞ்சுட்ருக்கிறான். ஐடியில் வேலை செய்யக்கூடியவன் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பானா? கண்டிப்பாக முடியாது. அதை பாருங்கள், போலீஸ் இழுக்கிறப்பையும் எல்லாம் நாடகம். இவனுக்கு நாடகத்துக்கு சொல்லியா கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. காசு, நல்ல திடகாத்திரமான உடல், தோலில் ஒரு பூணூல் இருந்துச்சுனாவே போதும், நீங்கள் எந்த தப்பையும் செய்யலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள எழுதப்படாத ஒரு சட்டம். The police cannot skip arrest just because the mother claimed he is mentally ill. மெடிக்கல், அதாவது கவனிங்க, அந்த அம்மா சொன்னதுனால இவனை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் கொண்டு போய் இப்போ போய் மனநல மருத்துவமனையில் போய் சேர்த்துருக்காங்களாம். இதே வேறு ஜாதியாக இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? அடித்து இழுத்துட்டு போய் சிறையில் தள்ளியிருப்பாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன, மேல் ஜாதி. மேல் ஜாதியினால் அவர்கள் வந்து தவறுகள் செஞ்சாக்க அது தண்டனை வந்து கூடாது இல்லை, மனுசுரிமை அதானே சொல்லுது. அதன்படி ஃபாலோ பண்ணி இவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காம கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், அங்கே உட்காந்துட்டு மென்டலாக ஆக்ட் பண்ணால் போதும், அதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிடலாம். எப்படிப்பட்ட நாடு பாருங்கள், எப்படிப்பட்ட நாட்டின் சட்டம் பாருங்கள். இவ்வளவும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆதரவு இல்லாத ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே இப்படி பண்ணுறானுங்களே, இங்கே மட்டும் பிஜேபி ஆட்சி வந்துருச்சுனாக்க இவருடைய நிலைமை என்ன ஆகும், மற்ற மக்களின், மற்ற ஜாதி இந்துக்களின் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள்.